ஷாலோம் டு யூ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய காரியங்கள், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருவேளை ஏதோ ஒன்று விட்டு போனதை வைத்து, ஒருவேளை ஏதோ ஒன்று நாம் அடைய முடியாத வைத்து கலங்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார், ஏன் இதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கல, ஏன் இதை எனக்கு கர்த்தர் அங்கே தரல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விட்டு போன நன்மைகளுக்காகவும் விட்டு போன நபர்களுக்காகவும் நாம் அங்கே அடையக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஏன் இதை கர்த்தர் தரல அப்படின்ற ஒரு சிந்தனையில நாம சிந்தித்து கொண்டிருப்போம். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை நினைப்பூட்ட இன்றைக்கு ஆசைப்படுகிறார். ஏன்னா நம்முடைய காரியங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது. நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்றது கர்த்தருக்கு மட்டுமே தெரியும். ஒருவேளை ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா தருவார். ஒருவேளை ஒரு பிரச்சனை, ஒரு தீங்கு நமக்கு ஒரு காரியங்கள் மூலமா வருகிறது அப்படின்னா கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவித்து விலக்கி ரட்சிப்பார். எனவே சிலவற்றை நாம் கர்த்தர் ஏன் கொடுத்தாருன்னு கேட்க முடியாது, ஏன் எடுத்தாருன்னு கேட்க முடியாது. அதனாலதான் அவர் இன்றைக்கு நினைப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, தேவரு சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிறார். அதாவது நமக்காக வைத்திருக்கிறதை நிச்சயமாய் நமக்காக தான் தருவார். ஒருவேளை நமக்காக இல்லாததை நாம் அடைய முற்பட்டாலும், நாம் ஒருவேளை அதை பெற்றுக்கொள்ள அங்கே அநேக கிரியைகளை செய்திருந்தாலும் அதை தேவன் தடுத்து போடுவார். அந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்றி போடுவார். ஏன்னா நமக்கானதை நமக்கு கர்த்தர் தரும் பொழுதுதான் அது அதிக மேன்மை தரும், அதிக ஆசீர்வாதத்தை தரும். எனவே தேவரீர் அவருடைய வார்த்தையின்படியே, தேவரீர் நீங்க செய்ய நினைப்பது தடைபடாத நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்கு நன்மைகளை வைத்திருக்கிறீங்க, நீங்க எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெறுவதற்கு என்னை பாத்திரவானாய் நடத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புவிக்கும் போது அவர் செய்ய வேண்டியதை தடைபடாமல் முழுமையாய் நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.